ஐந்து கரத்தினை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. முதல் கடவுளான விநாயகப் பெருமானை வணங்கி அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறது பார்த்தீங்க அப்படின்னா, விருச்சக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த சுக்கிரன் எப்போ பயிற்சி ஆகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா 18/1/2024, அதாவது 8:45 இரவு 8:45 அவர் பெயர்ச்சி ஆகிறாரு சுக்கிரன். தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா தை மாசம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த சுக்கிர பகவான் பெயர்ச்சியாகி இந்த எல்லா ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுக்குறாரு அப்படிங்கிறத விரிவா பார்ப்போம். இதுக்கு முன்னாடி இந்த கிரகங்களுடைய அமைப்பு, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது கிரகங்களுடைய அமைப்பு எல்லாமே எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்குவோம். இந்த சுக்கிரன் பெயர்ச்சி ஆகும்போது லக்கணம் சிம்ம லக்கணத்துல பிறக்கிறாரு, பெயர்ச்சி ஆகிறாரு. 2ல கன்னியில கேது, புதன், செவ்வாய், சுக்கிரன் மூணுமே பாத்தீங்க அப்படின்னா தனுசு ராசியில. சூரியன் மகர ராசியில இருக்காரு. சனி பகவான் கும்பராசியில இருக்காரு. ராகு மீனத்துல இருக்காரு. சந்திரன் குரு மேசத்துல இருக்காரு. ஒவ்வொரு கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு. சூரியன்னா என்ன வலிமை, சந்திரன்னா என்ன வலிமை, மற்ற கிரகங்கள் எல்லா கிரகங்களுக்குமே ஒவ்வொரு வகையான வலிமை உண்டு. நம்ம சுக்கிரனை மெயினா பார்க்கிறோம். இந்த சுக்கிரன் ஏன் நம்ம மெயினா பார்க்கிறோம் அப்படின்னா, ஒரு குடும்பம் வளர்ச்சி, உற்பத்தி, குடும்பம் வாழையடி வாழையா வளருது அப்படின்னு நம்ம கணக்கு பண்றோம். அப்படின்னா ஒரு ஆணாக இருந்தால் சுக்கிலம் நல்லா இருக்கணும், ஒரு பெண்ணாக இருந்தால் சுரோனிதம் நல்லா இருக்கணும். அப்போ அந்த குழந்தை வாழையடி வாழையாக அது வளர்ந்து ஒரு குடும்பம் பெருகிறதுக்கான வாய்ப்பே அந்த சுக்கிரன் தான் கொடுக்குறாரு. குரு பகவானும் அதுக்கு முக்கியம். இருந்தாலும் சுக்கிரனுடைய கடமை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய கடமைகள் அப்படி இருக்கு. அப்படிப்பட்ட இந்த சுக்கிரனாகப்பட்டவர் அதாவது 18/1/2024 8:45 இரவுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்படி பெயர்ச்சியாகி அவர் எந்த இடத்தை பார்க்கிறாரு, அதை பார்க்கறதுனால என்ன பண்ணலாம். அதாவது சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வைங்கிறது மட்டும்தான். அந்த சுக்கிரன் இருக்கக்கூடிய இடத்த எந்தெந்த கிரகங்கள் பார்க்குது, அப்படி பார்க்கறதுனால என்ன பலன் உண்டாகும். அதாவது இது வரைக்கும் 2023 முடிஞ்சு 24 வந்துருச்சு. இந்த 2023ல இது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சில ராசிகள்லாம் படாத பாடுபட்டு தட்டு தடுமாறி இன்னைக்கு நல்ல நிலையில நிற்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் ஆயிடுச்சு. சுக்கிரன் பயிற்சி ஆகிறாரு. சுக்கிரன் அஸ்தமனத்துல இருந்தாலும் கொஞ்ச நாள் அதெல்லாம் அந்த காலகட்டமெல்லாம் தாண்டி இன்னைக்கு நல்ல நிலையில தனுசு வீட்டுல இருக்காரு. அது இல்லாம சனி பகவான் ஆட்சியில இருக்காரு. மேச வீட்டுல குரு பகவான் இது வரைக்கும் வக்ரத்துல இருந்தாரு, அந்த வக்ர நிவர்த்தி ஆகி இருக்காரு. இப்படி இந்த கிரகங்களுடைய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிர பயிற்சி, இந்த சுக்கிர பயிற்சியானது இந்த 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது அப்படிங்கிறத ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த கன்னி ராசி அன்பர்களே, இந்த கன்னி ராசி ராசிநாதன் பாத்தீங்க அப்படின்னா புதன் பகவான். கன்னி ராசிக்கும் உங்களுடைய 10ஆம் இடமான மிதுன ராசிக்கும் உள்ள அதிபதி தான் புதன் பகவான். உங்களுடைய ராசிக்கு இந்த சுக்கிர பெயர்ச்சியானது எப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். சுக்கிரன் உங்களுக்கு 2க்கும் 9க்கும் உள்ள அதிபதி. அவர் உங்களுடைய 4ஆம் இடத்துல 3ஆம் இடத்துல 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகியிருக்கார். பயிற்சியாகி உங்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்க்க போறோம். இந்த 4ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு.
கண்டிப்பாக உங்களுடைய ஒரு ட்ரெஸ்ஸு, ஆடை, ஆபரணம், அலங்கார மாளிகை, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான ஒரு பொருட்கள் எல்லாமே வியாபாரம் உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையை நீடிக்கும். இந்த கன்னிராசியில வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கேது பகவான் இருக்காரு. கேது பகவான் பெயர்ச்சியானதுல இருந்து பிரம்மாண்டமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த கூட சுருக்கிடுவார். அவர் சுருக்கிறது தான் அவருடைய வேலை. அப்படி சுருக்குறாரு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டும் ஒரு கிரகத்தினுடைய அடிப்படையில் உங்களுக்காக 4க்கும் 7க்குள்ள அதிபதி தான் குரு பகவான். உங்களுக்கு 8ஆம் இடத்துலேருந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 2ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு. உங்களுடைய 4ஆம் இடத்தை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் 9ஆம் பார்வையாக சிறப்பு பார்வையாக பார்க்குறாரு. அப்போ குரு இருக்கக்கூடிய இடத்த விட பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக மிக அருமையான ஒரு விஷயம். குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்கிறோம்ல. அப்போ அந்த விஷயங்கள் எந்த வகையிலையும் குறைபாடுகள் இருக்க வாய்ப்பு இல்லை. உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால 5ஆம் பார்வை அவர் பார்க்கறதுனால வெளியூர், வெளி பயணம், இது இல்லை கணவன் மனைவி பிரிவினைகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று சேரக்கூடிய ஒரு காலகட்டம் மாறி 10 ரூபா வருமானமே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள் எல்லாமே வெளியூர் போகிறார் அப்படின்னா அவர் வந்து இரட்டிப்பாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிடுவார். அப்போ அந்த எந்த வகையிலையும் குறைபாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கைகள் ஓட்டிடலாம். உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்ப்பதனால் தனம், வாக்கு, குடும்பம், வருமானம், 12ஆம் இடத்தை பார்க்கறதுனால அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். 2ஆம் இடத்தை குடும்பஸ்தானத்தையும் பார்க்குறாரு. குடும்பஸ்தானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும்? குடும்பம் பார்க்கையில் கணவன் மனைவி உறவுகளில் இருந்து வந்த விரிசல்கள், தனம்னா பணம், வாக்கு, பேசக்கூடிய ஒரு வார்த்தைகள், குடும்பம், வருமானம், சரி படிக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைகளாக இருந்தால் கண்டிப்பாக படிப்புங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு நல்ல ஒரு நிதானத்துடன் படித்து வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த குருவினுடைய பார்வை. அவர் வந்து இந்த 2024 4வது மாதம் வரைக்கும் இங்கே இருப்பார். மேசராசியில் இருந்து உங்களுடைய ராசியை வந்து 7ஆம் பார்வையாக டைரெக்டாக பார்ப்பார். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4வது மாதம் எண்டில் கடைசியில் பயிற்சியாகி உங்களுடைய ராசியை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்தை பார்ப்பார், 2ஆம் இடத்தை பார்ப்பார் துலாம் ராசி. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிரனாகப்பட்டவருடைய காரகங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் பயணிக்கும் உலகத்தில் உள்ள இன்பங்கள், ஆடம்பரமான பகட்டான வாழ்க்கைக்கு காரணமான யாருன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். காம உணர்வுகள், ஒரு மனிதனுக்கு வந்து காம உணர்வுகள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் எந்த ஒரு உணர்வுகளை தூண்டக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன் தான். அப்போ சுக்கிரன் பலமாக அமைஞ்சா ஒரு ஜாதகத்தினுடைய நிலை என்ன, பலவீனமாக அமைந்தால் அவருடைய நிலை என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சுக்கிரன் பலம் இல்லாமல் இருக்காரு ஒரு ஜாதகத்தில், அஸ்தமனமாவோ நீசமாவோ இல்லை ஒரு கெட்டு போய் இருக்காரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில சந்தோஷம் என்பது கம்மி. ஒரு ஜாதகருக்கு மனைவிங்கிறது தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னா சுக்கிரன் அவருடைய நிலையில எப்படி இருக்காருங்கிற நிலையை வச்சுதான் சுக்கிரன் மனைவி எப்படி அமையுதுங்கிறத சுபாவத்தையே கண்டுபிடிக்க முடியும். அப்படி கூட உண்டு. ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம், அலங்காரம், வாசனை திரவியங்கள், வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், வாகன உற்பத்திகள், அடடா சொல்ல 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 சுக்கிரனை பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த அளவுக்கு நிறைய விஷயங்கள். அவர் கெட்டு போயிட்டாரு அப்படின்னாக்க என்ன ஆகும்? அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்கள் சமநிலை பெறுவது, நீரழிவு நோய், பால்வினை நோய், இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் வந்து பார்த்து கேட்டு கேள்விப்பட்டிருக்கோம். அது எல்லாமே சுக்கிரனுடைய காரகம் தான். அவர் வந்து பலவீனம் அடையக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சில பாதிப்புகள்லாம் ஒரு சிலர்களுக்கு இறப்புங்கிறத கூட வந்துடும். அப்போ அந்த சுக்கிரன் வந்து இந்த பால்வினை நோய் அதெல்லாம் எல்லாம் வருது அப்படின்னா அதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய பலவீனமாகப்பட்ட செயல், அது செயல்னால வரக்கூடிய ஒரு விஷயம் கூட சொல்லலாம். சரி, இந்த சுக்கிரன் வந்து செவ்வாய், புதன், சுக்கிரன் 3மே சேர்ந்து இருக்கு. இது பாக்கியஸ்தானத்தில் நல்ல நிலையில ஒரு ஜாதகருக்கு அமையப்பெறுது அப்படின்னா எந்த வகையிலாவது குறை வருமா? நல்ல வீடு, நல்ல இடங்கள்,
நல்ல தொழில், டாக்குமெண்ட்டு, எழுத்து கணிதம் சம்பந்தமாக, புதன்னா ஒரு படிப்பு சம்பந்தமாக எல்லா வகையிலையுமே குறைபாடுகள் இருக்காது. ஒரு நல்ல நிலைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் காலகட்டமாக அமையும். அப்போ இந்த கன்னிராசியை பொறுத்தவரை எப்போவுமே அவங்களுடைய நிலை வந்து நல்ல ஒரு முயற்சியாளராக இருப்பாங்க. இன்னமும் வந்து இந்த குருவினுடைய 12ஆம் இடம், குருவினுடைய பார்வை உங்களுடைய 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் பார்க்கறதுனால, 2ஆம் இடங்கிறது குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்ப உறவுகள், பண வரவுகள், படிப்பு சம்பந்தமான விஷயங்கள், தொழில் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நல்லாவே இருக்கும். அடுத்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா, 4 அப்படிங்கிறது வீடு, மனை, வண்டி, வாகனம், தாய் இப்படியெல்லாம் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் ஒரு வீடு கட்டுறதா இருக்கட்டும், வீடு வாங்கிறதா இருக்கட்டும், இப்போ இதெல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம் தான். அப்போ ஒரு வாழையடி வாழையாக ஒரு குடும்பம் வளருது, தலையுது அப்படின்னா அதுக்கு வளர்த்து கொண்டு போகக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா சுக்கிரன். அடிப்படையான ஒரு விஷயம், குழந்தை வேணும், குழந்தை இல்லை அப்படின்னா என்ன பண்ண முடியும்? அந்த தலைமுறை அதோட முடிஞ்சு போகும். அப்போ வாழையடி வாழையாக வளரக்கூடிய தன்மையை கொடுக்கிறவர் வந்து சுக்கிர பகவானும் ஒருத்தர். குரு அப்படின்னா குழந்தைக்காரகன், குழந்தையை உருவாக்குறதே குரு பகவான் சொல்கிறோம். அப்போ அந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம் ஏதாவது ஒரு கிரகங்கள் ஒத்துழைக்கலைன்னா ஏதாவது நடக்குமா? அப்போ ஏதோ ஒரு விஷயங்கள் பலவீனமாகும் பொழுது வாழ்க்கையில் அவர் ஏற்றத்தாழ்வான விஷயங்களை சந்திக்கிறார். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அதுதான். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் இந்த ஒரு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். ஜாதகத்தை பொறுத்தளவுக்கு இந்த பலன்கள் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா பொதுவான பலன். அப்போ ஒரு 80% 70% பொருந்தும், ஒரு சிலருக்கு 50% கூட பொருந்த வாய்ப்பு உண்டு. அப்போ அவங்களுடைய நிலை இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த குரு பயிற்சிக்கு, வக்ர நிவர்த்திக்கு அப்புறம், சுக்கிர பயிற்சிக்கு அப்புறம் வாழ்க்கையில் பிரகாசமான ஒளி கண்டிப்பாக அவங்களுக்கு வீசும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீடு கட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு, வண்டி வாகனங்கள் வாங்க வாய்ப்பு உண்டு. இந்த தசாபுத்தி காலத்திலே வந்து பாருங்கள், கண்டிப்பாக ஒரு சிலருக்கு வந்து வீடு வாச, வண்டி வாகனங்கள், திருமணங்கள் அந்த மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் இப்போ மறுமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள், படிப்புக்காக வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே கைகூடி வரும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான குறைபாடுகள் இருக்காது. 18/1/2024 8:45 இரவுல வந்து அவர் பயிற்சி ஆகிறாரு. தை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்குங்க அவர் வந்து பயிற்சி ஆகிறார். சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உத்திரம், அஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்கள் வருது. இந்த உத்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனுடைய நட்சத்திரம். அது 3 பாதங்கள் அதில் வருது. 3 பாதங்கள் வந்தாலும் உத்திர நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரங்கிறதுனால அவருடைய வாழ்க்கையில் சூரிய பகவான் நல்ல நிலையில் அமைகிறாரு அப்படின்னா கவர்மெண்ட் வேலை கிடைக்கக்கூட ஒரு வாய்ப்பு. அப்போ சூரியன் எந்த ஒரு நிலையில் இருக்காருங்கிறத வச்சுத்தான் அவங்களுக்கு முடிவு பண்ண முடியும். இந்த சுக்கிரன் பயிற்சியில் சூரியனும் ஒரு மாதத்தில் பயணம் செய்யக்கூடிய கோள்கள் தான். சுக்கிரன், புதன் 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்களுடைய நிலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 டிகிரிக்கு உள்ளதான் அது பயணம் செய்யும். அதாவது புதன் வந்து ஒரே கட்டத்தில் அவரோட சூரியன் கூட இருப்பார், இல்லை அடுத்து ஒரு கட்டத்தில் இருப்பார். இல்லை அப்படின்னா இந்த சுக்கிரன் வந்து ஒரு கட்டத்தில் இருப்பார், 2 கட்டத்தில் இருப்பார், 2 கட்டத்துக்கு மேலே தாண்டி போக மாட்டார். அப்போ இதனால தான் இதை முக்கூட்டு கிரகங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இந்த உத்திர நட்சத்திரத்துக்கு இந்த ஒரு 2024 பிறக்குது அப்படின்னா அவருடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் உண்டாக வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து அஸ்தம். அஸ்தம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். சந்திரன் வந்து ஒரு சுயசாரம், அதாவது வந்து ரோஹிணி, ஹஸ்தம், திருவோணம் 3மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய நட்சத்திரம். இந்த சந்திர பகவான் எந்த நிலையில இருக்காரு, உங்களுடைய ராசியில கேது இருக்காரு. கேது இருக்கும்போது அவர் வந்து 2.5 நாள் வந்து அங்கே தங்குவார். அந்த இருக்கக்கூடிய காலகட்டங்கள் மனசுல குழப்பங்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து நீடிக்கும். அது மாறிடுச்சு அப்படின்னா எல்லாமே மாறிடும். அப்போ அந்த ஒவ்வொரு கிரகத்தினுடைய பலன் உண்டு, அதுதானே. இப்போ பார்த்தீங்கன்னா சுக்கிரனாகப்பட்டவர் கண்டிப்பாக அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு 4ஆம் இடத்துல வந்து சுக்கிரன், செவ்வாய் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த 2024 ஓரளவுக்கு வீடோ இல்லை வீட்டு மனைகளோ இல்லை வீட்டை வாங்கி பத்திரம் எழுதுறதோ
இந்த மாதிரி அவரவருடைய தகுதிக்கு தகுந்தாரோ வாழ்க்கையில ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்க இருக்கிறாங்க இந்த சுக்கிர பயிற்சியில். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சித்திரை நட்சத்திரம். சித்திரை நட்சத்திரம்ங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரம். செவ்வாய் அப்படின்னாலே வந்து முருகன்னு அர்த்தம். அப்போ இந்த செவ்வாயாகப்பட்டவர் எந்த நிலையில உங்களுக்கு இருக்காரோ அதுக்கு தகுந்த பலாபலன் கிடைச்சே தீரும். ஒரு சிலருக்கு செவ்வாய் நீசமாயிரும். ஒரு சிலருக்கு செவ்வாய் வந்து தோஷத்துல 2, 4, 7, 8, 12 இருந்தால் அது செவ்வாய் தோஷம்னு சொல்றாங்க. அவரவர் விதி ஜாதகத்துல முடிவு பண்ணாம அதை சொல்லிட முடியாது சார், எந்த காரணத்தை கொண்டும் தோஷம் அப்படின்னு. சரி, இப்போ இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவ்வாயுடைய நட்சத்திரங்கால செவ்வாய் வந்து இந்த மாசமெல்லாம் அஸ்தமனத்தில் இருக்காரு. அஸ்தமனத்தில் இருக்கக்கூடிய காலங்கள் வண்டி வாகனங்களில் போகக்கூடிய ஒரு நபர்களாக இருந்தாக்க செவ்வாயோட நட்சத்திரக்காரர்கள் கவனம் கண்டிப்பாக தேவை. வெளியூர், வெளிப்பயணம், வெளிநாடு இந்த மாதிரிலாம் போகக்கூடிய ஒரு நபர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக ஒரு கவனங்கள் தேவைப்படும். குரு பகவான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடத்துல இருக்கார். அவர் வந்து 4க்கும் 7க்கும் உள்ள அதிபதி. அவர் வந்து 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் கிட்டுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த சுக்கிர பயிற்சியில். இந்த சுக்கிர பயிற்சியில் சித்திரை, ஹஸ்தம், உத்திரம் 3, அதாவது உத்திரம், ஹஸ்தம், சித்திரை 3 நட்சத்திரங்களுக்குமே வாய்ப்புகள் நல்லதாக அமைய வாய்ப்பு உண்டு. வாய்ப்புகள் பெரிய லெவலில் கிடைச்சாலும் சரி, சின்ன லெவலில் கிடைச்சாலும் சரி, வாய்ப்புகள் எதுவாக இருந்தாலும் நழுவ விட்டுறாதீங்க. நன்றி, வணக்கம்.